எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் டெப்போ பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் ஏறி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு தான் நம்ம போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ ஆட்டோலேருந்து வந்துட்டோம். இப்போ இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்திங்கன்னா 15th அக்டோபர் 1931 தான் பிறந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற சயின்டிஸ்ட்ன்றாங்க, அதாவது பாப்புலர் சயின்டிஸ்ட்ன்றாங்க. இவர் நிறையாவது கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் பிறந்தது சொல்லியாச்சு, வாங்க போகலாம். இவர் இதில் வந்து மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரு இருக்கும். செகண்டில் பார்த்திங்கன்னா வெறும் திங்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் அது மட்டும் வெயிட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம போகலாம், உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது தான், என்ட்ரன்ஸ்லேருந்து போகலாம். இது பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ உள்ளுக்கு போகலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு மியூசியத்துக்குள்ளே போகலாம். மியூசியத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பிரேவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அதே மட்டும் அவர் என்னென்னலாம் பட்டம் வாங்கியிருக்காரு, அவார்ட்ஸு, அவர் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே மட்டும் அவரோட குரூப் ஃபோட்டோவும் அவங்களோட காலேஜ் மெமரிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே என்னென்னலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அவர் வாங்கின அவார்ட்ஸு, அதாவது அதே மட்டும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச வெப்பன்ஸ் லைக் அக்னி இருக்குது, சந்திராயன் இருக்குது, பிருத்திவி இருக்குது, ராக்கெட்ஸும் நிறையாவது கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் பிஃபோர் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறாரு. அதே மட்டும் இவருக்கு வந்து நல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் பிடிக்கும், அதே மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும். ஏன்னா இவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக கொடுப்பாரு. அதே மட்டும் குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாகவும் இருப்பார். ராமேஸ்வரனாவே ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவு தான் வரும். ஏன்னா அவர் ராமேஸ்வரத்தில் தான் பிறந்திருக்காரு. அவரோட நேட்டிவ் பிளேஸே ராமேஸ்வரம் தான். இங்கே பார்த்திங்கன்னா இவரோட குரூப் ஃபோட்டோ இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் இருந்ததையும் குரூப் ஃபோட்டோவே எடுத்திருக்காங்க. இவர் சந்திராயன் 1 கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ரொம்ப படிப்பாளின்பாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ புக்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளுக்கு போனால் 500க்கும் மேலே புக்ஸ் இருக்குது. ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் தேவை. அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா புக்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லிட்டு எடுத்துருப்போம். நல்லாமே புக்ஸாக தான் இருக்கும், ஃபுல்லாக புக்ஸாக தான் இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு பாருங்கள். இவர் வந்து ஒரு பெரிய மியூசிஷியனுன்பாங்க. ஏன்னா இங்கே வந்து திப்பு சுல்தான் கண்டுபிடிச்சதும் இங்கே தான் இருக்குது. அவர் வாங்கின அவார்ட்ஸும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே தான் நல்லா தனுஷ்கோடியில் விற்கிறது நல்லா சங்கும் இங்கே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தாவே ஏபிஜே அப்துல் கலாம் வீட்டுக்கு மெயினாக வந்துட்டு போங்க.